தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை இவங்க கொச்சைப்படுத்திட்டாங்க, அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவமரியாதை பண்ணிட்டாங்க, ஏன் தேசிய கீதம் இவங்க பாட மாட்டாங்களா? ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் எல்லா மாநிலத்திலையுமே தேசிய கீதம் ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த விளக்கமே இப்போ பொய்ன்னு சொல்லி அம்பலமாயிருக்குங்க. ரவி சொல்வதை போல எல்லா மாநிலத்திலையும் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்படுவதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரிபுரா அப்படின்ற மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 2018 மார்ச் மாதம் வரைக்கும் தேசிய கீதம் என்பது கவர்னர் வரைக்கும் முன்பும் சரி பின்பும் சரி ஒழிக்கப்பட்டதே கிடையாது. எப்போ சுதந்திரம் வாங்கினதிலிருந்து 2018 வரைக்கும் திரிபுரா சட்டமன்றத்தில் தேசிய கீதம் என்பது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ஒழிக்கப்பட்டதில்லை அப்படின்றத உண்மை இப்போ வெளியாயிருக்கு. அது மட்டுமல்ல, ரவியை பொறுத்த வரைக்கும் தாம் போகிற எல்லா இடத்துலையுமே தேசிய கீதத்தை ஒளிபரப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருப்பது தற்போது அம்பலமாயிருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இவர் ஆளுநராக வந்தது 2வது ஆளுநராக தான். அப்போ முதல் ஆளுநராக இவர் எங்கே இருந்தார்? நாகாலாந்தில் இருந்தார். அந்த நாகாலாந்துடைய ஆளுநராக இவர் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, திரிபுரா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2018 வரைக்கும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதில்லைன்னு சொல்லி, அதே போல தான் நாகாலாந்துலேயுமே சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2021 பிப்ரவரி வரைக்கும் அங்கே தேசிய கீதம் என்பது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் பாடப்பட்டதே இல்லை, ஒழிக்கப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த ஆளுநர் ரவி நாகாலாந்து சட்டமன்றத்துக்குள்ளே போய் பாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பிப்ரவரி 2021 தான் நாகாலாந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் இந்த தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி நாகாலாந்துடைய சட்டமன்ற மரபை மாற்றியமைத்து தான் நினைத்ததை செய்து முடித்தாரோ, அதே போல உங்களுக்கு என்ன தனி மரபு இருக்கணும், நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்றக்காண்டி தான் நாகாலாந்தை போலவே தமிழ்நாட்டையும் இவர் அடக்கி ஒடுக்க நினைக்கிறார் அப்படின்ற உண்மை தற்போது நாகாலாந்துடைய சட்டமன்ற ரெக்கார்டை தேடி பார்த்ததுல நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு என்ன தனி மரபு, உங்களுக்கு என்ன தனி கலாச்சாரம், இதுதான் ரவி அவர்களுக்கு உறுத்தலான ஒரு விஷயமா மாறி இருக்குங்க. அந்த நாகாலாந்து மக்களுக்கு என்று தனி மரபும் கலாச்சாரமும் அந்த சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க. அதை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியதோடு அல்லாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து உங்களுடைய மரபெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க, இந்த மரபை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி செய்யக்கூடிய சூழ்ச்சி தற்போது அம்பலமாகி இருக்கு. மக்களில் சில பேர் நினைக்கிற மாதிரி தேசிய கீதம் தேசப்பற்றுக்காண்டி தான் ஆளுநர் ரவி அவர்கள் இப்படியான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறார் அப்படின்றது உண்மை அல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் போகிற மாநிலத்தில் உள்ள சட்டமன்றங்கள்லாம் அவர்களுக்கென்று தனியான மரபும் கலாச்சாரமும் வச்சிருந்தா அதை அடிச்சு நொறுக்க வேண்டிய ஒரு வேலையை இவர் தொடர்ச்சியாக செய்கிறார் அப்படின்றதான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டுது. ஆனால் ரவி அவர்களே, இது நாகாலாந்து அல்ல. நாகாலாந்தை மிரட்டி பணிய வைத்ததை போல தமிழ்நாட்டை உங்களால் ஒருபோதும் மிரட்டி பண்ணி வைக்க முடியாது. இப்படி உங்களுடைய பேச்சை கேட்ட நாகாலாந்து மக்களே உங்களை அடித்து விரட்டி இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை எடுப்பாங்க அப்படின்றத நீங்களாகவே புரிஞ்சுக்கோங்க. இப்படி தாம் போற இடத்துல எல்லாம் இப்படியான மரபுகளை உடைக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவிக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இந்த அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களையுமே இன்னைக்கு யோசிக்க வச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபுலாம் என்ன, ரவி பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி ரவிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வேலையில் இந்த அண்ணாமலை ஈடுபடுறாருங்க. இந்த ரவி அவர்களுக்கு ஆதரவாக ரவி சொன்னதாங்க உண்மை. ரவி அவர்களுடைய உரைக்கு முன்பும் சரி பின்பும் சரி தேசிய கீதம் தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை 2 ஆதாரங்களை தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த 2 ஆதாரமுமே பொய்ன்றத இப்போ அம்பலப்படுத்தலாம். ஒன்று என்ன, 1991 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதாக அவர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பதிவேட்டை ஒரு PDF ஃபைல ஆதாரமாக காட்டுறாரு. அந்த PDF ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இதில் தான் அண்ணாமலையோடைய ஒரு பித்தலாட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம், ஒரு பொய்யை உண்மையை போல சொல்லக்கூடிய வித்தை தெரிந்தவர் தான் இந்த அண்ணாமலை. அந்த வித்தையை இதுலையுமே காட்டிருக்கிறாரு. ஆனால் வழக்கம் போல அந்த வித்தையை நம்ம முறியடிச்சிருக்கோம். அதாவது அந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், தமிழ்தாய் வாழ்த்து அண்ட் நேஷனல் அந்தம் போத் வேர் பிளேடுன்னு இல்லை,
வெறுமன பிளேடுன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம் இதற்கு? தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் போது பாடப்பட்டிருக்கு, முடியும் போது தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு அப்படின்றதான் இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதற்கு இன்னும் கூடுதல் ஆதாரத்தை தேடணும் அப்படின்றக்காண்டி அந்த சமயத்தில் 1991 ஜூலை மாதம் வெளியான தி ஹிந்து பத்திரிகையை நம்ம தேடி எடுத்தோங்க. அதில் மிக தெளிவாக அண்ணாமலையோட பொய்யை உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆளுநரான பிஸ்மா நரைன் சிங் அவருடைய உரை துவங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது. இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்ட போது எல்லா எம்எல்ஏக்களுமே எழுந்து நின்றிருந்தாங்க. ஆளுநருடைய உரை முடிந்த பிறகு அவருடைய உரையை தமிழில் சபாநாயகரை பேச வைக்கிறாங்க. அந்த உரை முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை என்பது புதிய நடைமுறை. ஏன்னா இதற்கெல்லாம் முன்பு கவர்னர் வருவார், பேசுவார், போயிடுவார். இந்த முறை தான் தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடியும் தேசிய கீதம் பின்னாடியும் ஒழிக்கப்பட்டது அப்படின்ற அந்த செய்தியில் மிக தெளிவாகவே காட்டுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் போத் வேர் பிளேடு இல்லைன்னு சொன்னல, அது இங்கே உறுதியாகுதா? ரெண்டுமே ஒழிக்கப்படலை. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒழிக்கப்படுது, இறுதியாக சபாநாயகர் தமிழ் ஆளுநர் உரையை வாசித்த பிறகுதான் தேசிய கீதம் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே கவர்னர் உரைக்கு முன்பும் பின்பும் ரெண்டுமே ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லக்கூடியது அப்பட்டமான பொய்ன்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி கிளவரா போய் சொல்றாரு பாருங்க இந்த அண்ணாமலை. அடுத்த ஆதாரமாக அவர் காட்டக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர், அதுவுமே பொய்ன்னு சொல்லி இப்போ அம்பலப்படுத்தலாம். இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்ட சர்க்குலரை நம்ம ஏற்கனவே சென்ற வீடியோவிலே காமிச்சிருந்தோம். இந்த சர்க்குலரில் என்ன போட்டிருக்காங்க, அதாவது எங்கெல்லாம் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 6வது இடத்துல அண்ணாமலை கட்டம் காட்டியிருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷன்லையுமே முன்னாடியும் பின்னாடி தேசிய கீதம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றதான் இருக்கே தவிர எந்த இடத்துலையுமே அசம்பிளி என்றோ தமிழ்நாடு அசம்பிளி என்றோ ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்போது ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்பிய இந்த விதி, இந்த சர்க்குலர் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒருபோதும் பொருந்தாது. வெறுமன ஆளுநர் கிண்டி மாளிகையில் என்னென்னமோ நிகழ்ச்சி நடத்துகிறார் தெரியுமா, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக தேசிய கீதத்தை முன்னாடி பின்னாடி நடத்திக்கிறலாம். ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி நடத்த வேண்டும் என்ற எந்த விதியும் கிடையாது. அப்போது அண்ணாமலை சொன்ன 2வது டாக்குமெண்ட்டும் பொய்யா இருக்கா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வெறுமன நாம பொய்ன்னு சொல்வதை விட கோர்ட்டே சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லியிருக்குங்க கோர்ட்டு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆளுநர் ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே முன்பும் பின்பும் தேசிய கீதத்தை ஒழிக்கணும், இதுதாங்க எங்கள் நிலைப்பாடு, பாஜக இது அட்வொகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப பீத்தலாக ஒரு பதிவுலாம் எழுதியிருக்கிறார்ல, இவங்களே இதை மீறி இருக்கிறாங்க. நான் சொன்னல, ரவியும் அண்ணாமலையும் சேர்த்து கூண்டோடு அம்பலப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் மோடி நடத்திய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி, அது வேற எந்த நிகழ்வும் இல்லை. ஜனவரி 29, 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா நடக்குது தமிழ்நாட்டில். நான் சொன்ன ஒத்த செங்கல் நட்டுட்டு போனாங்களா, நம்மளை ஏமாத்தினாங்கல்ல, அந்த ஒத்த செங்கல் நடக்கூடிய அந்த விழாவில் பிரதமர் கலந்துக்கிறாரு, கவர்னர் கலந்துக்கிறாரு, தமிழ்நாட்டுடைய சிஎம் கலந்துக்கிறாங்க. இப்படி கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இல்லைங்க, தேசிய கீதமும் பாடவே இல்லை. இப்படி தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் எதுவுமே இல்லாம தான் இந்த நிகழ்ச்சி என்பது அப்போது நடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு பொங்கக்கூடிய எல் முருகன் சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை பண்ணிட்டாங்க, தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொங்கக்கூடிய அதே எல் முருகன் அப்போது அதிமுக கூட்டணியில் தானே இருந்தார். அவர் ஏன் அன்னைக்கு கேட்கவே இல்லை? என்னங்க கவர்னர் வந்திருக்கிறாரு, பிரதமர் வந்திருக்கிறாரு, என்னங்க தேசிய கீதம் ஏங்க ஒழிக்கலை? முன்பும் பின்பும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கவர்னர் கலந்தக்கூடிய ஃபங்க்ஷனில் ஒழிக்கணுன்றது சட்ட விதியே இருக்கே, ஹோம் மினிஸ்ட்ரி அறிக்கை விட்டுருக்கிறாங்களே, நீங்கள் ஏங்க ஒழிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட்கவே இல்லை. இன்னைக்கு பொங்கக்கூடிய அதிமுகவும் கேட்கல, பாஜகவும் கேட்கல, கவர்னரும் கேட்கல. ஆனால் ஒருத்தவங்க கேட்டாங்க. யார் தெரியுமா? டிராஃபிக் ராமசாமியுடைய ஆதரவாளரான வேம்பு அப்படின்ற பெண் கேட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுக்காக ஒரு வழக்கே போய் போட்டாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் தேசிய கீதத்தை ஒளிபரப்பாமல் இருந்த சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் மீது நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எப்படிங்க, கவர்னர் வந்தால் தேசிய கீதம் முன்பும் பின்பும் ஒழிக்கணும்னு இருக்கும்போது எப்படி இவர் தேசிய கீதத்தை விட்டுட்டார், அப்போ இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு என்பது
நீதிபதிகளான எஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் தலைமையில் வழக்கு வருது. ஆனால் இந்த வழக்கை இந்த நீதிபதிகள் நிராகரிச்சிடுறாங்க. இதில் தான் ட்விஸ்டே. அடிஷ்னல் கவர்மெண்ட் ப்ளீடரான இ மனோகரன் இந்த நிகழ்ச்சிக்கும் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தினது பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு கோர்ட்லேயே. அதாவது ஒத்த செங்கல் அடிக்கல் நாட்டில் அந்த விழாவை நடத்தியது தமிழ்நாடு அரசு அல்ல, மோடியுடைய அலுவலகமே நேரடியாக நடத்தியிருக்கிறாங்க. மோடியோட அலுவலகமே கவர்னர் கலந்து கொண்டும் தேசிய கீதத்தை முன்பும் பின்பும் ஒழிக்கவில்லை அப்படின்றது இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் சொல்லக்கூடிய வாதத்திலேருந்தே இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சா. வெறும் கவர்மெண்ட் ப்ளீடர், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளீடர் மட்டும் சொல்லலை, ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரலான ஜி கார்த்திகேயன் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வழக்கெல்லாம் இவங்க பப்ளிசிட்டிக்காக போடுறாங்க அப்படின்றாரு. அப்போது கவர்னர் கலந்தக்கூடிய நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தை முன்பும் பின்பும் பாட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததை ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த மரபை மாற்றி தேசிய கீதத்தை முன்பும் பின்பும் பாட வேண்டும் என்று ரவி வைக்கக்கூடிய கோரிக்கையுமே ஒரு பப்ளிசிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிறலாமா? அப்போ ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரே ரவி ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அப்படி பண்ணுறாருன்றத அம்பலப்படுத்தியிருக்கிறாரு பாருங்க. இதில் இன்னொரு கொடுமை, நான் சொன்னேன்ல அண்ணாமலை காட்டின சர்க்குலரை கோர்ட்டே அம்பலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஆதாரமாக காட்டுறாருல ஒரு சர்க்குலர், ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலரை, இதே சர்க்குலரை தான் அந்த வழக்கிலையுமே மனுதாரரான வேம்பு அவர்கள் நீதிபதியிட்ட காமிக்கிறாரு. பாருங்கள், ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க சர்க்குலர், இதில் கவர்னர் கலந்து கொண்டாவே தேசிய கீதம் முன்பும் பின்பும் ஒழிக்கணும்னு இருக்கு, ஆனால் நீங்கள் ஏன் அதை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதிபதி என்ன தெரியுமா சொன்னார், ஏம்மா இது வெறும் சர்க்குலர் தாம்மா, ஆர்டர் கிடையாது, இது வந்து கம்பல்சரியாக இவங்க கொடுத்துட்டாங்கன்றிருக்காங்களாம், எதுவும் பண்ண முடியாது, இது வந்து லாவால் என்ஃபோர்ஸ் பண்ணலை, கோர்ட்லா கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தையுமே நிராகரிச்சிருக்கிறார் நீதிபதி. அப்போது இங்கே அண்ணாமலை ஆதாரமாக கட்டக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் என்பது சாதாரண சர்க்குலர் தான், அது ஆர்டர் கிடையாது, கோர்ட்லா கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிபதியே அன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. எவ்வளவு தூரத்திற்கு பித்தலாட்டம் பாருங்க. ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பித்தலாட்டத்தை பண்றாரு, எல்லா மாநிலங்கள்லையுமே தேசிய கீதம் ஒழிக்கப்படுதுன்றாரு. ஆனால் திரிபுராவிலையும் நாகாலாந்துலையும் தேசிய கீதம் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு 50 வருஷத்துக்கு மேலாக தேசிய கீதமே ஒழிக்கப்படலை அப்படின்றது அம்பலமாகி போயிருச்சு. இன்னொரு பக்கம் இதே ரவியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை போட்ட 2 ஆதாரமுமே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தேசிய கீதம் முன்பும் பின்பும் ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதையுமே நம்ம ஹிந்து நாளிதழை வச்சே அவர் காட்டின அந்த ஆதாரத்தை வச்சே அம்பலப்படுத்திட்டோமா. அதே போல் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ஆதாரத்தை அவர் காட்டினதையும் கோர்ட்டே அதை நிராகரிச்சிருக்குன்றதையும் அம்பலப்படுத்தியிருக்கோமா. எப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை ஒரு தமிழ்நாட்டோட அரசுடைய மரபை மாற்றுறதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் உதாரணங்க. அப்போ ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாகாலாந்தில் எப்படி மாற்றினாரோ அதே போல் தமிழ்நாட்டுடைய மரபையை மாற்றியமைக்க வேண்டும் என்று துடிக்கிறார். அதற்கு ஒத்து ஓதக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலையே பண்ணுறார் அப்படின்றது தான் இதில் வேதனையான ஒரு விஷயம். ஆனால் இதில் வேதனைப்படுவதற்கு ஒரு விஷயம் இல்லை. பாஜகவில் ஒருத்தன் சேர்னாவே தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் முடிவெடுத்து விட்டார் அப்படின்றத இந்த அண்ணாமலையோடைய விஷயத்தை வச்சு நம்மளால சாட்சியா எடுத்துக்கொள்ள முடியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்திற்கும் ஒவ்வொரு மரபு இருக்கு, அவங்கவுங்க மரபை கடைபிடிக்கணும், இதுதான் கூட்டாட்சி தத்துவம். ஆனால் அந்த மரபை நான் மாற்றி அமைப்பேன், உனக்குன்னு மரபு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி அதை மாற்ற வேண்டும், அதற்காக அவங்க மீது பழி போடணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இதை விட ஒரு கேவலமான செயல் எதுவும் இல்லை. அதற்கு நீங்கள் அதை பயன்படுத்துவது எதை? தேசபக்தியை, தேசிய கீதத்தை பயன்படுத்துறீங்க. அண்ணாமலை சொல்வதை போல நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 ஆளுநர் ரவி மீதும் அண்ணாமலை மீதும் தான் பயணம். ஏன்னா இவங்க தான் இவர்களுடைய சுய அரசியலுக்கு, இவர்களுடைய ஆரிய கண்ணோட்டத்துக்கு இப்படியான தேசிய கீதத்தை பயன்படுத்துறாங்க. சென்ற வீடியோவிலேயே மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கீதம் கட்டாயம் சட்டமன்றத்தில் பாட வேண்டும் என்ற அவசியமே இல்லை, அது சொல்லவே இல்லை அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்தணும். அதே போல 2017 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலையுமே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கோ எந்த சட்டமன்றத்திற்கோ தேசிய கீதம் கட்டாயம் பாட எங்களால் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே இப்படியான கட்டாய உத்தரவு இல்லாத போது நான் வந்துட்டா, கவர்னர் வந்துட்டா, நீங்கள் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்வது இங்கே முழுமையாக அடிபட்டு போது. ரவியுடைய குறுகிய நோக்கம் இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நன்றி.